ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? இங்கே பற்றி நான் எப்பவும் போல தான் வெள்ளைச்சோறு இருக்கா. இது வேறு ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லணுமா அதையும் சொல்லியிருக்காவே. ஏற்றி எங்கள் ஊரில் வெள்ளைச்சோறுலாம் பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். நான் தான் அந்த வீடியோக்காண்டி சொல்லி சொல்லி எனக்கு பழக்கமாயிட்டு. மற்றபடி அது சோறு தான். அது ஒயிட் ரைஸும் கிடையாது, பிளாக் ரைஸும் கிடையாது என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். எனக்குன்னு வந்து ஈயச்சட்டியில் வச்சா தான் அந்த கருவாட்டு குழம்பு பார்க்கறதுக்கு அழகாக தெரியுது. மற்றபடி இந்த நான்ஸ்டிக்கில் வச்சோம்னா எனக்கு அழகாகவே தெரிய மாட்டேங்குது. டேஸ்ட் என்னவோ ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அழகாக தெரிய மாட்டேங்குது. இதுனா நல்லா அழகாக தெரியுது ஈயச்சட்டியில். அது என்னன்னு தெரியல, என் கண்ணு கோளாறா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரி ஒரு சுரைக்காய் கொண்டாந்து போட்டாங்களோ, அந்த சுரைக்காய் நாளைக்கு இருந்தால் ரொம்ப முத்திரும். அதனால நான் சுரைக்காய் கூட்டு வச்சுட்டேன். என்னடி கருவாட்டு குழம்புக்கு எதுக்கு சுரைக்காய் கூட்டுன்னு அப்படியே வச்சு சாப்பிட்ருக்கலாம். சரின்னு சுரைக்காய் கூட்டு வீணாக போயிருன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கருவாடு போடாத குழம்பு ஒத்திக்கி எடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கு வாய்ப்புன்னு தான், தயிர் தான் சாப்பிடுதா, இருந்தாலும் நான் குழம்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்போ போல் கடுங்காப்பி. சுரைக்காய் கூட்டில் வெங்காயம் கிடையாது, தக்காளி கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெறுமா வேக வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சீரகத்தை அரைச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதான் நம்ம வீட்டு கூட்டு இன்னைக்கு. அவ்வளோதானே.